ஹலோ மக்களே, இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி சாம்பார் போர் அடிக்குதுன்னா காலிஃப்ளவர் சீசன் இருக்கப்பவே இந்த கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். 6 முந்திரி பற்கள் சேர்த்துக்கோங்க. 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குருமா எப்போ செஞ்சாலுமே தக்காளி கம்மியாகவும் வெங்காயம் ஜாஸ்தியாகவும் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஃபைனாக இதை அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரியட்டும். கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை 10 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு மூடி வச்சுருந்தேன். அதையுமே இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரணும். இதுதான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்க போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதையுமே சேர்த்துக்க போகிறோம். கிரேவிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு. அதிகமான தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து 2 விசில் வச்சு இறக்குனிங்கன்னா செம்ம சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.